கதிர் இந்த பிளேஸுக்கு தானே வர்றேன்னு சொன்னான், இன்னும் காணோம். சித்தப்பா கதிர் சித்தப்பா நம்மள எதுக்கு வர சொன்னாங்களா? அதான் எனக்கும் தெரியல, வர சொல்லிட்டு இன்னும் காணோம். ஒருவேளை வேற எங்கேயாச்சும் வர சொல்லியிருப்பாங்களோ? அப்படி சொல்றியா? சரி அந்த பக்கம் வேணா போய் பார்க்கலாம் வா. சரி சித்தப்பா. என்ன இங்க வந்து பார்த்து யாரையுமே காணுமே? அவங்க இங்க தான் வர சொன்னாங்கன்னா இங்க வந்திருப்பாங்களா? இன்னுமே ஆள காணோம். கதிர் என்ன நீ மட்டும் வர்றேன்னு சொன்ன, இப்போ என்னன்னு பார்த்தோம்னா அஞ்சலி தீபி எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க. என்ன சின்ன தீபிக்கு அவ கண்ணு லைட்டா செவந்த மாதிரி இருக்கு. அவ அழுதுட்டு இருக்க மாதிரில தெரியுது எனக்கு. ஐயோ பாவமே, அவ எதுக்காக அழுதுட்டு இருக்காளா? அவளை நம்ம இங்க கூப்பிட்டு என்னன்னு கேப்போமா? ஏய் தீபி, தீபி இங்க கொஞ்சம் வாயா. வரேன் பூமாரி. அட பாவமே, அவ உண்மையிலே அழுதுட்டு தான் இருக்கா போலயே. ஏய் தீபி, என்னாச்சு உனக்கு? ஏன் அழுதுட்டு இருக்கியா? அது ஒண்ணு இல்ல. என்ன சொல்ல என்கிட்ட? எதுக்கு இங்க வர சொன்னீங்க? இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒண்ணுமே புரியல. அது வந்து நான் சொல்றதை விட எங்க அப்பா சொல்வாங்க, அப்பதான் உனக்கு எல்லாமே புரியும். அப்படி சொல்லாத, நீ ஏன் சொல்லு என்கிட்ட? என்னாச்சு உனக்கு? அது ஒண்ணு இல்ல பூமாரி, நாங்க இனிமே தனியா தான் இருக்க போறோம் போல. உங்க கூட இருக்க மாட்டோம் பூமாரி. என்ன சொல்ற நீ? எங்க கூட இருக்காம நீங்க வேற எங்க போறீங்களா? புது வீட்டுக்கா? இல்லையா, நானும் எங்க அம்மா கிட்ட அதான் கேட்டேன். புது வீட்டுக்கு தானே நம்ம போறோம்ட்டு. ஆனா எங்க அம்மா அதுவும் இல்லன்னு சொல்லிட்டாங்க. புது வீட்டுக்கு போலனா வேற எங்க போவீங்களா? டேய் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், நீ ஒத்துப்பேன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் நான் உன்கிட்ட பேசவே வந்திருக்கேன். டேய் ஃபர்ஸ்ட் என்னன்ட்டு சொல்லுடா, சொன்னாதானே புரியும். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி எனக்கே மண்டை குழம்பிடுச்சு. ஆமா பூமாரி எங்க? பூமாரி வரேன்னு தான் சொன்னா. அவகிட்ட சொன்னா ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு தான் நாங்க சொல்லாமே கிளம்பி வந்துட்டோம். என்ன சொல்ற அஞ்சலி? ஏன் என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல, அவர் சொல்வாரு. என்னாச்சுடா? அது ஒன்றும் இல்லடா, எனக்கு ஏற்கனவே ரொம்ப நஷ்டமாயிட்டு. இப்போ ஏற்கனவே நான் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணல, உனக்கு தான் தெரியுமே. என்னடா சொல்ற? நஷ்டமாயிட்டா? அது எப்படி நஷ்டமாச்சு? நீ தான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொன்னிய. ஆமா, என்ன பண்றது, இப்படிலாம் ஆகும்ட்டு நினைச்சே பார்க்கல. அவர் நேத்து தான் என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாரு. ஆமாடா, எனக்கே என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி ஆகும் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. என்னோட ஒரே ஒரு ப்ராஜெக்ட் அதாக தான் இருந்துச்சு. அது சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம்னா நம்ம லைஃப்ல எங்கேயோ போயிடலாம்னு நினைச்சேன். ஆனா என்ன, என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. நம்மளாம் தோல்வியை பார்க்காத ஆட்களா? பார்த்து அதுக்கப்புறம் முன்னேறின ஆட்கள் தானே. எதுக்கு தேவையில்லாம நீ அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஒரி பண்ணாத. நாங்க ஒரு முடிவெடுக்கலாம்னு நினைச்சிருக்கோம். நீங்க அதை எங்களை புரிஞ்சுக்கிட்டு எங்க முடிவுல நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நம்புறோம். முடிவா? என்ன முடிவு? நாங்க பிள்ளைங்களோட தனியா போலான்ட்டு இருக்கோம். விளையாடுறியா? இருந்த ஒரு வீடும் பிசினஸ்ல இதாயிடுச்சு, எங்க போவ? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் எங்கேனாலும் போய்ப்போம். ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் முடியவே முடியாது, கனவுல கூட நடக்காது. என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? இவ்வளோ நாளா ஒன்னா இருந்துட்டு இப்போ தனியா போலான்ங்கிற? கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. நீ என்ன சொல்லியுமே இதை நியாயப்படுத்த முடியாது. என்னாச்சு? ஏன் எங்க கூட இருங்க? இல்ல பூமாரி, எங்க அம்மா ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க நம்ம தனி வீட்டுக்கு தான் போறோம்ட்டு. இவ்வளோ நாளா உன்கிட்ட நான் எவ்வளவோ சண்டை பிடிச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிரு சரியா? அட லூசு, நம்ம சின்ன பிள்ளைங்க, நம்ம சண்டை வந்தாதான் நல்லா இருக்கும் தெரியுமா நமக்குள்ள. அதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்து பேசலனா நான் எவ்வளோ சிரிச்சிருக்கேன்னு தெரியுமா உனக்கு? இருக்கட்டும், இருந்தாலும் நான் உன்கிட்ட சண்டை போட்டது தப்பு தானே. இனிமே நாங்க தனியா போயிடுவோம்ல, நம்ம ஸ்கூலுக்கு வருவேன்ல, அப்ப நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்டா இருப்போமா? நீ ஏன் கூட தான் இருக்க போற சரியா? நீ ரொம்ப அழாத, கண்ணு தொட முதல்ல. உன்னை யார் அப்படி விடுவா? பூமாரி சித்தி கண்டிப்பா உங்களை போக சொல்லவே மாட்டாங்க தெரியுமா? நான் சொல்றது இங்க பாரு, குறுக்க பேசுறேன்னு நினைக்காத. நீ எங்க கூட தான் இருப்ப, அவ்வளவுதான் சொல்வேன். இல்லடா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நான் ரொம்ப அடிபட்டுட்டேன். எனக்கு இப்போ தனியா போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் வந்துட்டே இருக்கு. நான் பிள்ளைங்களை கூப்பிட்டு நான் தனியா போறேன். இந்த விஷயத்த நீ அக்செப்ட் பண்ணாலும் சரி, அக்செப்ட் பண்ணாட்டாலும் சரி, ஆனா இதுதான் என்னோட முடிவு. கதிர் புரிஞ்சுக்கோங்க டீம், இவ்வளோ நாளாக நம்ம ஒத்துமையாக தானே இருந்தோம். இப்போ சூழ்நிலை, அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் யோசிங்க. என்ன அஞ்சலி சொல்லிட்டு இருக்க நீ? இவ்வளோ நாளா ஒன்னா தானே இருந்தோம், இப்போ எப்படி டக்குன்னு விட முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் கொஞ்சம் மைண்ட் அளவுலையும் தனியாக இருக்கணும்ட்டு விரும்புகிறாரு. ப்ளீஸ், அவர் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த விஷயத்தை ஓகே சொல்லுங்க. இல்லை, நான் அவளை தனியாக விட மாட்டேன். இதுக்கெல்லாம் பூமாரி சரி சொல்வாளா? அவ சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி, இதான் எங்களோட முடிவு. தீபி வா போலாம். இல்ல தீபி, நீ என்ன விட்டு போகாத ப்ளீஸ். நம்ம இப்பதான் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டு சண்டை போடலாம் இருக்காம நினைச்சோம். ஆனா பாத்தியா, நீ என்ன விட்டு
பூமாரி. சித்தி என்ன சித்தி இப்படி சொல்றீங்க? வந்து பூமாரி சித்தி கிட்ட பேசுங்க, எல்லாமே சரியாயிடும். இல்ல இல்ல, இது என்னோட முடிவு கிடையாது. ஆனா எப்பவும் போல நீ அங்கேயும் வரலாம், சரியா? தீபி கூட சந்தோஷமா இருக்கலாம். இது என்னோட முடிவு கிடையாது, இதை நீ புரிஞ்சுக்கோ. முடியாது சித்தி, தீபியை விட்டுட்டு நான் எப்படி தனியா இருப்பேனா? உங்க 2 பேருக்குள்ள சண்டை தானே வந்துட்டு இருக்கு. ஒரு பிரிவு கண்டிப்பா தேவைப்படும். அதனால இந்த பிரிவை அதை மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இனிமேயாச்சும் ஸ்கூல்லையும் சரி வீட்லயும் சரி சண்டை போடாம இருங்க. சித்தி எங்களுக்குள்ள செல்ல சண்டை தான் வந்துட்டே இருக்கும், அதுவும் சின்ன சின்ன சண்டை தான். அதுக்கப்புறம் அவ புரிஞ்சுக்கிட்டு அவளாவே வந்து என்கிட்ட பேசிடுவா. நீங்க போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுக்கு. அதெல்லாம் எல்லாம் சரியாயிடும். நான் வர்றேன். ஹாய் ஃப்ரெண்ட், இது என்னோட சேனல் தான். இனிமே இந்த சேனல்ல தான் நமக்கு பூமாரி டிபி வீடியோ வரும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.